வெல்கம் டு ஜெர்மன் கிளாஸ். இன்று நாம் ஜெர்மன் லாங்குவேஜோட ஆல்ஃபபெட்ஸ் பற்றி பார்க்கலாம். லெசன் 2 ஜெர்மன் ஆல்ஃபபெட்ஸ். ஜெர்மன் லாங்குவேஜில் 30 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. இதில் 26 ஆல்ஃபபெட்ஸ் இங்கிலீஷில் என்னென்ன லெட்டர் இருக்கோ அதே லெட்டரும் எக்ஸ்ட்ரா 4 லெட்டர்ஸும் இருக்குது. இப்போது அதோட ப்ரொனவுன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏ என்னன்னு சொல்லணும்னா ஆ. நெக்ஸ்ட்டு பி என்னன்னு சொல்லணும் பே. சே டே ஏ எஃப் கே ஹா ஈ யோட். நான் சொல்ல என் கூடவே சொல்லி பாருங்க. ஆ பே சே டே ஏ எஃப் கே ஹா ஈ யோட். நெக்ஸ்ட்டு கேவை என்னன்னு சொல்லணும் கா எல் எம் என் ஓ. இந்த LMNO இந்த 4 லெட்டர்ஸும் இங்கிலீஷில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுமோ அதே தான் வரும். நெக்ஸ்ட்டு பே கு எர் எஸ் டே உ ஃபவ் வே இக்ஸ் இப்சிலோன் செட். திரும்பவும் சொல்லுங்க. கா எல் எம் என் ஓ பே கு எர் எஸ் டே உ ஃபவ் வே இக்ஸ் இப்சிலோன் செட். திரும்ப சொல்லி பாருங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இப்போது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கிலீஷில் ஆப்பிள் ஆரஞ்ச் ஹவுஸ் இந்த வேர்ட்ஸில் லாஸ்ட்டாக இருக்கிற ஈயோட சவுண்டுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். இது சைலண்ட்டாக வரும். ஆனால் ஜெர்மன் லாங்குவேஜ் அப்படி கிடையாது. ஒவ்வொரு எழுத்துக்கும் கண்டிப்பாக ப்ரொனவுன்ஸ் சொல்லியே ஆகணும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு லெட்டரோட சவுண்டையும் நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டா தான் ஜெர்மன் சென்டென்ஸை ரீட் பண்ணும் பொழுது மிஸ்டேக் இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு ரீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஏ மேலே 2 புள்ளி இருக்கே அதை உம்லவுட் அப்படின்னு சொல்லணும். AOU இந்த 3 லெட்டரும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதோட ப்ரொனவுன்ஸ் கூட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போது ஏக்கு மேலே 2 புள்ளி இருக்குல்ல, இந்த லெட்டர் என்னன்னு சொல்லணும்னா ஏ. நெக்ஸ்ட்டு ஓக்கு மேலே 2 புள்ளி இருக்கு இதை ஏ. நெக்ஸ்ட்டு யூக்கு மேலே 2 புள்ளி இருக்கு இதை இந்த ப்ரொனவுன்ஸு ஜெர்மன் பீப்புள் தவிர வேறு யாராலும் அவ்வளவு ஈஸியாக சொல்ல முடியாது. இது ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த லெட்டருக்கு என்ன மீனிங்னா SS. இந்த லெட்டரை என்னன்னு சொல்லணும்னா எஸ்ஸட் அல்லது ஷார்ஃபெசஸ். நீங்கள் ஜெர்மன் கண்ட்ரிக்கு போனீங்கன்னா இந்த SS இப்படி தான் எழுதணும். இதுவே ஸ்விட்சர்லாண்டுக்கு போனீங்கன்னா இந்த எஸ்ஸட்டுக்கு பதிலாக டபுள் எஸ் தான் எழுதணும்.
என்னது திடீர்னு சுவிட்சர்லாண்டுக்கு போயிட்டேன்னு பார்க்குறீங்களா? சுவிட்சர்லாண்டுலேயும் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஜெர்மன் லாங்குவேஜ் தான். ஓகே ஓகே நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னன்னா எசட் இது எப்போவுமே ஃபஸ்ட்டு லெட்டராக வரவே வராது. ஒரு வேர்டில் மிடில் வரும் இல்லைன்னா லாஸ்டில் வரும். என்றைக்கும் ஃபஸ்ட்டு லெட்டராக இது வரவே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மறுபடியும் நான் ஃபஸ்ட்லேருந்து ரீட் பண்ணுறேன். அது எப்படின்னு என் கூடவே சொல்லி பாருங்கள். ஆ பே சே டே ஏ எஃப் கே ஹ இ யோட் க எல் எம் என் ஓ பே கு ஆர் எஸ் டே உ ஃபவ் வே எக்ஸ் இப்சிலோன் செட் ஏ எசட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். Dankeschön. Tschüss.